45வது பிராந்தியத்தில் வசிக்கும் வெளிநாட்டினருக்கான குடியிருப்பு அனுமதி விண்ணப்பம் முறைகளில் புதிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதி முதல் அமுலுக்கு வந்துள்ள இந்த நடைமுறைகள் ஆன்லைன் மற்றும் தபால் வழி விண்ணப்பங்கள் இரண்டுக்கும் பொருந்தும். இந்த மாற்றங்கள் எதிர்வரும் ஜூலை மாதம் வரை பல்வேறு கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. டிஜிட்டல் நிர்வாக இணையதளத்தில் ஏற்படும் தொடர்ச்சியான தொழில்நுட்ப கோளாறுகளுக்கு மாற்று தீர்வாக ஜூன் 1ஆம் தேதி முதல் புதிய வழிமுறைகளில் வழங்கப்பட உள்ளன. மாணவர்கள், பிரெஞ்சு குடிமக்களின் குழந்தைகள், நோய்வாய்ப்பட்ட வெளிநாட்டினர் மற்றும் அகதிகள் உட்பட 12 குறிப்பிட்ட வகையினருக்கு இந்த மாற்று தீர்வு தகுதியுடையதாகும். ANEF இணையதளத்தில் பட்டியலிடப்படாது ஆனால் தொழில்நுட்ப பிழைகளை எதிர்கொள்ளும் பிற விண்ணப்பங்களை தபால் மூலமும் சமர்ப்பிக்க முடியும். இதற்கு அடுத்தபடியாக ஜூலை 1ஆம் தேதி முதல் 2வது கட்ட மாற்றம் தொடங்குகிறது. இதுவரை தபால் மூலம் மட்டுமே சமர்ப்பிக்கப்பட்டு வந்த 9 குறிப்பிட்ட வகை குடியிருப்பு அனுமதி விண்ணப்பங்கள் இனி முழுமையாக டிஜிட்டல் முறைக்கு மாற்றப்பட உள்ளன. இதற்கான இணைய பக்க இணைப்புகள் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக செயல்படும். விதிவிலக்கான அனுமதி பெறுவோர், பிரெக்சிட் ஒப்பந்த பயனாளிகள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட சிறுவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட 9 பிரிவினர் இந்த ஜூலை மாத டிஜிட்டல் மாற்று பட்டியலில் அடங்குவர். பிரான்ஸ் முழுவதும் குடியிருப்பு அனுமதிகளை டிஜிட்டல் மயமாக்கும் தேசிய திட்டத்தின் ஒரு பகுதியாகவே இந்த மாகாணம் இந்த அதிரடி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்களின் பெரும்பாலான கோரிக்கைகளுக்கு ANEF இணையதளத்தை முதன்மையாக பயன்படுத்த வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் நினைவூட்டியுள்ளது.